அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் ஈஸ்வரி குணசேகரனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அதை பாசமாக வாங்கி ஆதி குணசேகரன் குடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அட்வொகேட் கால் பண்ணுறாரு ஆதி குணசேகரனுக்கு. அடுத்த வாரம் நம்ம கேஸ் வரப்போகுது, அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, இப்போ தான் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு, ஈஸ்வரி எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அட்வொகேட் சொல்கிறாரு, ஈஸ்வரி பரவாயில்ல, ஆனால் வீட்டில் இருக்க மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்களும் ஈஸ்வரியும் வெளியே போகிற மாதிரி போங்க, நான் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி குணசேகரனும் சரின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியை கூப்பிட்டு வா நம்ம வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விசாலாட்சி சொல்கிறாங்க, இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கா, இப்போ ஏன் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நந்தினியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கரெக்ட் டைமில் மாத்திரைலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரி அதெல்லாம் மறுத்துட்டு நான் அவர் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆதி குணசேகரனும் ஈஸ்வரியும் காரில் கிளம்பி போகிறாங்க. அவங்க இல்லாத நேரம் பார்த்து அட்வொகேட் வீட்டுக்கு வராரு. நான் அவங்கக்கிட்ட தான் பேசணும், அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கதிர் நந்தினியை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நந்தினியும் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாரையும் ஹாலில் வச்சுட்டு அட்வொகேட் சொல்கிறாரு, அடுத்த வாரம் உங்கள் அண்ணன் கேஸ் வரப்போகுது, அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஞானம் சொல்கிறாரு, இப்போ தான் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, இப்போ எங்கள் அண்ணியும் குணமாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அட்வொகேட் சொல்கிறாரு, உங்கள் அன்னிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால் ஜட்ஜை அவங்க சாட்சியை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பசங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜனனி கேட்குறாங்க, என்ன பொய் சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அட்வொகேட் சொல்கிறாரு, நான் அப்படி சொல்லலை, உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஆதி குணசேகரனோட கேஸ் எப்படி திரும்ப போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.